எங்கள் அம்மா ஒரு வார்த்தை சொன்னாங்க, யாரோ ஒருத்தர் சொன்னா உன்னால ஜெயிக்க முடியாது, யாரோ ஒருத்தர் சொன்னா உன்னால சம்பாதிக்க முடியாது, யாரோ ஒருத்தர் சொன்னா உன்னால கடன் அடைக்க முடியாதுன்னு சொல்லி நம்பி நீ இப்படி வாழ்க்கையை முடிக்க வந்துட்டியே, நீ போய் உழைச்சியா, நீ போய் சம்பாதிக்க முயற்சி பண்ணியா, நீ போய் 4 காசு சம்பாதிக்கிறதுக்கு உண்டான ஓடுதல் வேலையை செஞ்சியா, செஞ்சு பாரு, முயற்சி பண்ணி பாரு, முடியல நான் வந்து சொல்லு, நானே வழி அனுப்பி வைக்கிறேன்னு சொன்னாங்க. இன்னைக்கு வரைக்கும் நான் அந்த பக்கம் போல. இப்ப அந்த எண்ணம் தான் பிரச்சனைங்கிறத நான் எப்படி தெரிஞ்சுக்கிட்டேன், என் வாழ்க்கையில நான் அதை எப்படி நடைமுறைப்படுத்தினேன், அதை நடைமுறைப்படுத்துவதற்குண்டான சாத்தியம் என்னன்னு சொல்றதுக்கு நான் என்னை பத்தி ஒரு 3 நிமிஷம் கொஞ்சம் பர்சனலா பேசணும்னு நினைக்கிறேன். நீங்க அனுமதித்தால் பேசலாங்களா? நான் ஒரு சாதாரண சராசரி குடும்பத்தில் பிறந்த ஒரு பையன். என்னுடைய தந்தை மாதாந்திர சம்பளத்துக்கு போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர், என்னுடைய தாய் மாதாந்திர சம்பளத்துக்கு போய்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர், எனக்கு ஒரு தங்க. வாழ்க்கை போகுது. நான் பள்ளி பருவத்தை முடிக்கிறேன், கல்லூரி பருவத்தை முடிக்கிறேன், அதுக்கப்புறம் பிஜி படிக்கிறேன். அந்த பிஜி வந்து நான் எம்பிஏ படிக்கிறேன். விஎல்பி ஸ்கூல் ஆஃப் ஜானகியம்மாவில் நான் எம்பிஏ படித்து முடிக்கிறேன். நான் எம்பிஏ படித்து முடித்த உடனே கேம்பஸ் இன்டர்வியூவில் ஐசிஐசிஐ பேங்க்கும் ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்க்கும் ஜேஎஸ்டபிள்யூங்கிற நிறுவனம் 3 நிறுவனம் வர்றாங்க. 3 நிறுவனமும் எங்களை அப்பாயின்ட் பண்ணிட்டாங்க. எனக்கு வந்து 3 நிறுவனத்துலேருந்து அப்பாயின்மெண்ட் லெட்டர் கொடுத்துட்டாங்க. ஆனால் நான் அந்த 3 நிறுவனத்துலையும் சேரலை. ஏன்னா என்னுடைய நோக்கம் என்னவாக இருந்ததுன்னா, நான் எம்பிஏ ஹெச்ஆர் அண்ட் மார்க்கெட்டிங் படித்தேன். நான் வந்து ஒரு ஹெச்ஆராக போகணுங்கிறது என்னுடைய ஆசையாக இருந்தது, என்னுடைய விருப்பமாக இருந்தது. நான் ஒரு ஹெச்ஆர் மேனேஜராக போகணும், மனிதர்களோடு இருக்கணும், மனிதர்களோடு நான் இன்ட்ராக்ட் பண்ணணுங்கிறது என்னுடைய அடிப்படை ஆர்வமாக இருந்தது. அப்போ நான் வெளியே வந்துட்டு கேம்பஸ் இன்டர்வியூவில் இல்லைங்கும்போது அடிப்படையில் அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க வந்தோன்னே முதல் கேள்வி, உங்கள் அப்பா எவ்வளோ கஷ்டப்படுறாரு தெரியுமா, நீ எல்லாம் படித்து நல்லா வரணும். அவங்க வீட்டில் படிக்கிறாங்களா நமக்கு தெரியாது, ஆனால் வீட்டுக்கு வந்த உடனே முதல் அட்வைஸே நீ நல்லா படி, உங்கள் அப்பா சிரமப்படுறாருன்னு சொல்லுவாங்க. கேம்பஸில் பிளேஸ் ஆகலைன்னு சொன்ன உடனே நமக்கு அப்பாயின்மெண்ட் கிடைச்சது நான் போகலன்னு சொன்னாலும் ஒத்துக்க மாட்டாங்க. சொந்தக்காரங்கள்ல 4 அட்வைஸை நமக்கு கொடுத்தா தான் சொந்தக்காரன்னு நம்ம ப்ரூவ் பண்ணுவாங்க அவங்க. அப்படி ஒரு சில பேர் இருக்காங்க, எல்லாரும் சொல்ல முடியாது, சில பேர். அப்போது மலுமிச்சம்பட்டி, நீங்கள் மலுமிச்சம்பட்டி தெரியுங்களா? மலுமிச்சம்பட்டியில் சிட்கோன்னு ஒரு நிறுவனம். அந்த சிட்கோவில் மேக்ஸ் சால்விக்ஸ் பிரைவேட் லிமிடெட்னு ஒரு நிறுவனம் இருக்குது. மேபி உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சிருக்கலாம். மேக்ஸ் சால்விக்ஸ் பிரைவேட் லிமிடெட் ஒரு 3 பேர், எம்ங்கிறது மணிகண்டன், ஏங்கிறது அன்பழகன், ஜிங்கிறது கங்காதரன், ஒரு 3 பேர் சேர்ந்து அந்த நிறுவனத்தை வச்சுருந்தாங்க. அந்த நிறுவனத்தில் போய் நான் ஹெச்ஆர் மேனேஜராக முதல்ல நான் வேலைக்கு சேர்ந்தேன். என்னுடைய முதல் மாத சம்பளம் 4500 ரூபாய். நான் வேலைக்கு சேர்ந்த ஒரு 3 மாதத்தில் அந்த நிறுவனத்தினுடைய ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டியை, ப்ராஃபிட்டை நான் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்தேன். அதனால் என்னோட 3 மாதத்தில் என்னோடய சம்பளம் 18,000 ரூபாயாக மாற்றி கொடுத்தாங்க. வித்தின் 3 months 90 days என்னுடைய சம்பளம் வந்து 18,000 ரூபாயாக மாற்றப்பட்டேன். அப்போது எனக்கு அந்த ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கக்கூடிய சமயத்தில் எங்கள் அப்பா, நான் யூஜி படிக்கும்போது எங்கள் அப்பா என்ன பண்ணுவார்னா, வாரம் சனிக்கிழமை ரயில்வே ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போய் அன்ரிசர்வ் கோச் ரயில் பெட்டி அன்ரிசர்வில் ஒரு நைட்டு டிஃபன் ஒரு கவரில் வாங்கி கொடுத்து, ஒரு நியூஸ் பேப்பர், ஒரு வாட்டர் பாட்டில், ஒரு டிஃபன் கவரை வாங்கி கொடுத்து அன்ரிசர்வில் கொண்டு வந்து அந்த நியூஸ் பேப்பரை விரித்து இப்படி உட்காந்துக்கோ. ஏன்னா அன்ரிசர்வில் நீங்கள் ப்ளூ மவுண்டன், அன்றைக்கி நான் சொல்கிறது சென்னை டு கோயம்புத்தூர் டு சென்னை ப்ளூ மவுண்டன் ஏறினா இடம் கிடைக்காதுங்க. 8:15 8:30 மணிக்கு அந்த வண்டி இருக்கும். நீங்கள் அன்ரிசர்வில் ஏறினா இடமே கிடைக்காது. எங்கள் அப்பா கீழே அந்த பேப்பரை விரித்து கவரை வச்சு இங்கே உட்காந்து சாப்பிட்டுக்கோ, வாட்டர் பாட்டில் கை கழுவி தண்ணி குடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுடுவார். இங்கே சனிக்கிழமை ஏறினா ஞாயிற்றுக்கிழமை காலையில் நான் சென்னையில் இறங்கணும். அந்த சென்னை ரயில்வே ஸ்டேஷனில் பாத்ரூம்லேயே குளிச்சுட்டு டாய்லெட்லாம் யூஸ் பண்ணிவிட்டு நான் போட்டிருக்கிற ஒரு ட்ரெஸ்ஸை, கொண்டு வருகிற ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு அங்கேருந்து ஏதோ ஒரு காலேஜில் சென்டர் போட்டிருப்பாங்க. எங்கள் அப்பா பேங்க்கில் நான் எக்ஸாம் எழுதுறதுக்காக அப்ளிகேஷனை போட்டுக்கிட்டே இருந்தார். என் வேலை அப்ளிகேஷனை கையெழுத்து போடுறது மட்டும்தான். எங்கள் அப்பா தான் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி, அப்போ டவுன்லோடுங்கிறதுல அப்ளிகேஷனை வாங்கி இந்த எம்ப்ளாய்மெண்ட்டு, அப்போல்லாம் வந்து நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சுன்னு ஒரு பேப்பர் வரும். அந்த பேப்பரில் ரெக்ரூட்மெண்ட்டுக்குன்னே தனியாக ஒரு கால்ஃபர் பண்ணுவாங்க. அந்த அப்ளிகேஷனை வாங்கி ஃபில்அப் பண்ணி ஒரு ஃபோட்டோ ஒட்டி எல்லாம் எங்கள் அப்பா தான் பண்ணுவார். நானும் ஒரு 30 எக்ஸாமுக்கு போயிட்டேன். ஆனால் எனக்கு அதில் விருப்பம் இல்லை. ஏன்னா நம்ம தான் ஏற்கனவே கேம்பஸ் இன்டர்வியூல விருப்பம் இல்லாமல் தானே போனோம். என்னடா அந்த மனசு ஓயாமல், நமக்கு தான் அப்பா பேச்சை தட்டுற பழக்கம் இல்லை. அன்னையிலேருந்து அவர் தேர்ந்தெடுத்து கொடுத்த சட்டையை போட்டு பழகிட்டோம், அவர் சொல்கிறது கேட்டே பழகிட்டோம். அதனால் ஒரு மறுப்பு சொல்கிறதுக்கு எனக்கு அவ்வளோ சீக்கிரம் வரல. இப்போ சனிக்கிழமை இரவு இங்கே ஏறுறோம், ஞாயிற்றுக்கிழமை அங்கே இறங்குறோம், எக்ஸாம் எழுதுகிறோம்.
மறுபடியும் ஞாயிற்றுக்கிழமை நைட்டு வந்து அங்கே சென்னையில் ட்ரெயின் ஏறுறோம். திங்கக்கிழமை காலையில் 5 மணிக்கு இங்கே இறங்குறோம். வீட்டுக்கு வருவோம், குளிச்சு கிளம்பி காலேஜுக்கு போயிடுறோம். இதுதான் என்னுடைய ப்ராசஸாக இருந்தது. ஒரு நாள் யோசித்தேன், என்னடா அந்த மனுஷன் ஓயாமல் அப்ளிகேஷன் போடுறாரு, நாம் ஏதோ விருப்பம் இல்லாமல் ஏனோ தானோன்னு இப்படி எக்ஸாமுக்கு போகிறோமே, ஒரு எக்ஸாமாவது கொஞ்சம் தயார்படுத்தி எழுதலாமா அப்படின்னு சொல்லி ப்ரிப்பேர் பண்ணி ஒரே ஒரு எக்ஸாம் எழுதுனாங்க. அந்த எக்ஸாமில் செலக்ட் ஆகிட்டேங்க. அதில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் நான் செலக்ட் ஆகிட்டேன். அந்த எக்ஸாமில் அந்த செலக்ட் ஆகி அடுத்த லெவல் குரூப் டிஸ்கஷனு, அதுக்கப்புறம் இன்டர்வியூ, அதெல்லாம் செலக்ட் ஆகி ஒரு 1000 பேர் போகிறோம். 1000 பேர்த்தில் 400 பேராக ஃபில்டர் பண்ணுறாங்க. 400 பேர்த்தில் 12 பேர் எடுக்கிறாங்க. 12 பேர்த்தில் 2 பேர்த்த கோயம்புத்தூர்லேருந்து எடுத்தாங்க. அந்த 2 பேர்த்தில் நானும் ஒருத்தன் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஜாயின் பண்ணிடுச்சு. இப்போ வாழ்க்கை 4500 ஆரம்பித்து முதல் மாத சம்பளம் 10,000 ரூபா. பெரிய பணம் அன்னைக்கு, ரொம்ப பெரிய பணம். அப்படி வீட்டில் போய் அப்பாயின்மெண்ட் லெட்டரை கொடுத்து எங்கள் அப்பாட்ட கொடுத்து அப்படி அப்பா கண்ணில் தண்ணி இப்படி கட்டி பிடிச்சி ஒரு அரவணைப்பு ஒன்று கொடுத்தாரு பாருங்க. என்னால் இன்னும் அந்த அரவணைப்பை மறக்க முடியல. அதுக்கப்புறம் நான் அந்த அரவணைப்பை பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகமும் இல்லை. ஏன்னா ஒரு விஷயத்தில் விருப்பமே இல்லைன்னாலும் நாம் செய்ய சொல்றது நல்லதுன்னுங்கிறத என் பையன் செய்யறானேங்கிற ஒரு சந்தோஷம் தகப்பனுக்கும் தாய்க்கும் இருக்கும் பாருங்க, அது அளப்பரியாதது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? என் குழந்தைக்கு அது விருப்பம் இல்லை, ஆனாலும் நான் சொல்வதை செய்கிறான் என்று சொல்லும் போது இந்த பெற்றோர்களுக்கு உள்ளிருந்து ஒரு அகம் வளர்ச்சி ஒன்று வரும் பாருங்க, அது ரொம்ப அபரிவிதமானது. ஆனா அன்னைக்கு எனக்கு தெரியாம தான் அதை பண்ணேன். நான் வந்து சந்தோஷம் கொடுக்கணுங்கிற எண்ணத்தில் பண்ணல. பாவம் மனுஷன் இவ்வளவு பண்றாரு, உன்னையாவது யோசிச்சு பண்ணலாமா அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து அந்த எக்ஸாமில் கிளியர் பண்ணேன். எக்ஸாம் எழுதி ஸ்டேட் பேங்க்கில் ஜாயின் பண்ணியாச்சு, போயாச்சு. ஒரு 9 ஆண்டு காலம் போகுது. குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை. தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணுறோம். நான் தான் முன்ன நின்று எல்லாத்தையும் பண்ணுறோம். ரொம்ப அற்புதமான, நீங்கள் சில நேரங்களில் நம்ம வாழ்க்கையில் மறக்க முடியாத நிகழ்வு எதுன்னா இந்த வீடு கட்டுறது ஒன்று, கல்யாணம் பண்ணுறது ஒன்று. நமக்கெல்லாம் இந்த வீடு கட்டுறதும் கல்யாணம் பண்ணுறதும் தான் மறக்க முடியாத நிகழ்வு. ஏன்னா அதுக்கு தான் பெரும்பான்மையான சொத்தை விற்று பண்ணுவோம். ஹலோ, பார்த்துருக்கீங்களா? இந்த 2 நிகழ்வுக்கு தான் சொத்தை அடமான வச்சாவது நான் பண்ணணும்னு நினைக்கிற விஷயம் இந்த 2 தான். ஒன்று வீடு கட்டுறது, இன்னொன்று கல்யாணம் பண்ணுறது. அன்னைக்கு ரொம்ப அற்புதமாக தங்கச்சியோட கல்யாணத்தை எடுத்து நடத்துகிறோம். தனியாக நின்று பண்ணுறோம். அப்பா அம்மாவுக்கு அடுத்த நிலை சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சியாக ஒரு சூழ்நிலை. உடனே அடுத்த வருடம் இன்னொன்று, இந்த குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய சிக்கல் என்னென்னா, உங்களுக்கு நல்ல வேலை நல்ல சம்பளம் இருந்துச்சுன்னா நீங்கள் மாட்டினீங்க. நான் சொல்கிறது எதாவது புரியுது சார்? சும்மாவே நான் மாட்டினேனே சார். நாம் பார்க்கும்போது உனக்கு வேலை இருக்குதா, நல்ல சம்பளம் இருக்குதா, அது கவர்மெண்ட் இருக்குதா, உடனே மாட்ட வச்சிருவாங்க. அங்கே வந்தாருங்க என் தாய் மாமன், என் வாழ்க்கையில் மறக்க முடியாத நபருங்க. இந்த தாய் மாமன் ரோல் வருவாங்க, பண்ணுவாங்க, போயிடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? வாமா மின்னல் மாதிரியே வருவார் அவர். அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கை பூரா இடிதான். அன்னைக்கு திருமணம் நடந்தது. அந்த திருமணத்துக்கு அப்புறம் வாழ்க்கை நல்லா போயிட்டு இருக்கு. நல்ல சம்பளம். மாதம் 26ஆம் தேதி ஆனால் சம்பளம் கிரெடிட் ஆயிடுது. எந்த பிரச்சனையும் இல்லை, அது பாட்டுக்கு போயிட்டு இருக்குது. காலையில் டிரைவர் வந்து வீட்டில் பிக்கப் பண்ணிட்டு போவார், சாயங்காலம் வந்து டிராப் பண்ணிட்டு போவார். மாதம் நல்ல சம்பளம். 5000 ரூபா பெட்ரோலுக்கு பேங்க் கொடுத்துருது. ஸ்கூல் ஃபீஸ், குழந்தைகளோட ஸ்கூல் ஃபீஸை பேங்க் கட்டிடுது. வீட்டு வாடகையை பேங்க் கொடுத்துருது. வருஷத்துக்கு ஒரு தடவை ஃபேமிலியோட நீங்கள் சுற்றுலா போயிட்டு வாங்கன்னு 2.5 லட்சம் ரூபா கொடுக்குது. அன்னைக்கு நான் சொல்கிறது பெரிய பணம். 2.5 லட்சங்கிறது பெரிய பணம். ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை சூட்கேஸ் வாங்குறதுக்கு பணம் கொடுக்குது, ஃபோன் வாங்குறதுக்கு பணம் கொடுக்குது பேங்க்கு. இருக்கிறதுலே மற்ற பேங்க்கை விட அதிக சம்பளம் ஸ்டேட் பேங்க்கில் ஒர்க் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஹை சம்பளம். ஆக்சுவலாக அது பேங்க்கில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஒரு 9 வருஷம் முடிஞ்சிருச்சு. நான் போய் எங்கள் அப்பாட்ட போய் சொல்கிறேன், அப்பா நான் கொஞ்சம் சொந்தமாக தொழில் பண்ணணும்னு நினைக்கிறேன்ப்பா. எங்கள் அம்மாட்ட சொல்கிறேன், அம்மா நான் சொந்தமாக தொழில் பண்ணணும்னு நினைக்கிறேன். சும்மா விடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? உனக்கு வேறு வேலை இல்லை, உனக்கு வேறு பொழப்பு இல்லை. மனைவி கிட்ட போய் சொன்னேன். சும்மா இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? எதிர்ப்பு இருந்தது. எப்படியாவது நம்ம வாழ்க்கையில் ஒரு 10 ஆண்டு காலம் அவங்க விருப்பத்துக்கு வாழ்ந்துட்டோம், நம்ம விருப்பத்துக்கு எதையாவது ஒன்று செய்யலாமா அப்படின்னு சொல்லி ஒரு முயற்சி பண்ணி
வேலை ரிசைன் பண்ணுறதுக்காக போய் ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுத்தா அவங்க என்னை அனுமதிக்கல. காரணம் என்னென்னா, நான் ஒர்க் பண்ண 9 வருஷமும் சிறந்த பெஸ்ட் எம்ப்ளாயி ஆஃப் த இயருங்கிறது தொடர்ந்து வாங்கினதுனால அவங்க என்னை அனுமதிக்கல. அப்படி இருந்தும் ரெக்வஸ்ட் பண்ணி ஒரு 2 வருஷம் போராடி அங்கேருந்து ரெசிக்னேஷனை முடித்து வந்தாச்சு. ஒரு 1 கோடி ரூபாய் கடன் வாங்கி ஒரு தொழில் பண்ணுறேன். நண்பர்களோடு சேர்ந்து ஒரு கோவை டிவின்னு ஒரு டெலிவிஷன் சேனல் கோயம்புத்தூரில் பார்த்துருக்கலாம், நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். ஒரு நண்பர்களோடு சேர்ந்து ஒரு தொழில் ஆரம்பிக்கிறேன். வழக்கம் போல் என் மனைவி என்னை தடுக்கிறாங்க. ஏங்க, தொழிலும் புதுசு, தொகையும் பெருசு, நண்பர்களும் புதுசு, கொஞ்சம் பார்த்து கவனமாக பண்ணுங்க. நமக்கு தான் பொண்டாட்டி, எனக்கு தான் பொண்டாட்டி பேச்ச கேட்குற பழக்கமே இல்லையே. நமக்கு இந்த 4 பேர் நீங்கள் நல்லா பேசுகிறீங்க, நீங்கள் சிறப்பாக பேசுகிறீங்க, நீங்கள் சூப்பராக பேசுகிறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த மண்டைக்குள்ளே ஒன்று போய் ஒன்று உட்காந்துக்குவோம். மாமா தான் பேர், அதுக்கு பேர். என் பொண்டாட்டி சொன்ன உடனே, நான் யார் தெரியுமா, நான் என்ன படிச்சிருக்கேன் தெரியுமா, என் ஊர் என்ன தெரியுமா, நமக்கு தானே, நம்ம தான். ஏன்னா நீ ஒரு வீட்டுக்குள்ளேயே இருக்கிற, 4 செவத்துக்குள்ளேயே இருக்கிற, உனக்கு என்ன தெரியும், நான் எத்தனை பேர் பார்க்குறேன் தெரியுமா, எத்தனை இடத்துக்கு போகிறேன் தெரியுமா, எனக்கா ஒரு நினைப்பு. ஏன்னா எங்கள் அப்பாவே ஏதாவது ஒரு ஆலோசனை கேட்கணும்னு என்னை கேட்பார். என் குடும்பத்தில் யார் என்ன, எங்கள் அத்தை, பெரியத்தை, சின்னத்தை, சித்தப்பா எல்லாம் வந்து, ஏப்பா இது எப்படிப்பா பண்ணலாம்னு ஒரு ஆலோசனை கேட்பாங்க. இதெல்லாம் நம்மளை கேட்குறாங்கங்கிற நம்ம கொஞ்சம் சென்ஸ் பண்ணல, உள்ளுக்குள்ளே ஒன்று போய் ஏறி உட்காந்து நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். நாம் எப்போ பல நேரங்களில் பிறரால் மதிக்கப்படுகிறோமோ, பிறரால் உயர்வாக பேசப்படுகிறோமோ, அப்போ நமக்கு ஒன்றும் தெரியாது என்கிற உணர்வு நமக்கு இருந்தே ஆக வேண்டும். அது ரொம்ப அவசியம். அது கொஞ்சம் பிசிறு தட்டுச்சு, நம்மளை ஆளை காலி பண்ணிடும். அது எனக்கு அப்போ தெரியல. நான் மனைவி கிட்ட இப்படி சொல்லியாச்சு. கரெக்டாக 7 மாதம் தொழிலில் முதலீடு பண்ணி ஒரு 7 மாதம் நண்பர்களால் ஏமாற்றப்பட்டு 1 கோடி ரூபாய் கடனை வாங்கி அங்கே கொடுத்தோம். இப்போ வீட்லேயும் போய் நிற்க முடியல, மனைவி முன்னாடி நிற்க முடியல. ஏனால் அவர்கள் சொல்லியது சரி என்று ஆகிவிட்டது. நான் நினைத்தது அதுவாக அல்ல என்பதும் ஆகிவிட்டது. எங்கே போய் சொல்கிறது? ரேஸ்கோர்ஸில் சாரதாம்பாள் கோயில் தெரியுமா உங்களுக்கு? போயிருக்கீங்களா? இந்த சாரதாம்பாள் கோயிலுக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி அந்த திண்டு ஒன்று கட்டியிருப்பாங்க. அந்த திண்டோடு சேர்ந்து ஒரு மரம் ஒன்று இருக்கும். அந்த மரத்தில் ஒரு ரெட் கலர் ஸ்கூட்டி டிவிஎஸ் வீகோவில் ஒரே ஒரு லேப்டாப் பேகு, ஒரே ஒரு லஞ்ச் பேகு. இதுதான் என்னுடைய ஆஃபீஸ். அங்கே போய் உட்கார்ந்த காலம் உண்டு. அங்கே போய் அந்த திண்டில் உட்காந்து பல நாள் வானத்தை பார்த்து யோசிச்சிருக்கேன். சிவனேன்னு வேலையை ரிசைன் பண்ணாமல் இருந்திருக்கலாமோ, சிவனேன்னு இருந்த வேலையவே செய்திருக்கலாமோ, சில பேரை கொடுக்கப்பட்டதையே செய்திருக்கலாமோ. ஏன்னா அப்பாவுடைய வார்த்தையும் கேட்கல, அம்மாவோட வார்த்தையும் கேட்கல, மனைவியோட வார்த்தையும் கேட்கல, சுய புத்தியையும் பயன்படுத்தலை. சொல் புத்தியும் கேட்கல, சுய புத்தியும் பயன்படுத்தல. இப்பதான் நமக்கு நிறைய குழப்பம் வரும். யாரு சொல்றதை கேட்கறது? எனக்கு மட்டும் ஏன் இந்த பிரச்சனை? நான் யாருக்கு என்ன துரோகம் பண்ணேன்? கடவுளை திட்டுறதெல்லாம் நீங்க அப்பதான் திட்டுவீங்க. எனக்கு மட்டும் ஏன் இப்படி பிரச்சனை வருது? எனக்கு மட்டும் ஏன் இப்படி கடன் வருது? எனக்கு மட்டும் ஏன் இப்படி ஒரு சூழ்நிலை வருது? எல்லாம் ஏற்றுக்க முடியாத சூழ்நிலை ஏன் வருதுன்னா, நாம் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையை சந்திப்பதற்கு நாம் எப்பொழுது தயாராக இல்லையோ, அப்ப நம்மளுடைய தவறுக்கும் நம்மளுடைய சூழ்நிலைக்கும் இன்னொருவரை பொறுப்பு எடுத்துக்கொள்ள முயற்சிக்கிறோம். கரெக்டா இல்லையாங்க? நம்மளுடைய சூழ்நிலைக்கு இன்னொருவரை பொறுப்பு எடுத்துக்க முயற்சிக்கிறோம். அந்த பொறுப்பு யாரோடையதுன்னு சொல்றோம்? கடவுளுடையதுன்னு சொல்றோம். அப்பதாங்க வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு முடிவு. ஏன்னா கடன் கொடுத்தவன் போகிறா, ஃபோன் பண்ணுறான், ஃபோன் எடுக்க முடியல, என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல. சாப்பாடு தானே சாப்பிட்றேன், வாங்கின பணத்தை கொடுக்க தெரியலையான்னு கேட்குறான். நாக்க பிடிங்கிட்டு சாகலாம் போல இருக்கு. கொடுமையிலும் கொடுமை, வறுமையிலும் வறுமை. நாம் சாப்பிடுவதற்கு உணவு இல்லை என்பது அல்லங்க, நாம பெற்றெடுத்த குழந்தைக்கு ஒரு பால் டப்பா வாங்கி கொடுக்கறதுக்கு நம்ம கையில் பணம் இல்லைங்கிறத மிகப்பெரிய கொடுமை, மிகப்பெரிய வறுமை. அந்த சூழ்நிலை யாருக்கும் வரக்கூடாது. அப்படி ஒரு சூழ்நிலையும் வந்தது, அதையும் கடந்து வந்தோம். ஒரு நாள் ஒரு ஃபைன் மார்னிங் ஒரு முடிவு எடுத்துறேன், இனிமேல் நம்மளால் வாழ்க்கையை வாழ முடியாது. இப்படியெல்லாம் ஒரு அவமானத்தையும் இப்படியெல்லாம் ஒரு கேவலத்தையும். ஏன்னா எங்கள் அப்பா என்னை கூட்டிகிட்டு போய் ஒரு நாள் காரில் உட்கார வச்சு கதற அழுகிறார். நீ வாழ்க்கையில் எல்லாத்துலேயுமே தோத்துட்டியடா, கிடைச்ச வேலையும் விட்டுட்ட, மனைவிக்கிட்டையும் நல்ல பேர் இல்லை, என்ன தான் பண்ணுற, யார் சொல்கிறதையும் நீ கேட்கல, நீ வாழ்க்கையில் தோத்துட்டியடான்னு கதற எங்கள் அப்பா அழுகிறார். யார் மேலே யாருக்கிட்ட நாம் ரொம்ப நம்பிக்கையை ஏற்படுத்தினோமோ அவர்களுடைய நம்பிக்கையை நான் உடைச்சிட்டேன்னு அவங்களுடைய வார்த்தையிலிருந்து ஒரு செய்தி வரும்போது மனசு டாலரேட் பண்ண முடியல. ஒரு சாதாரண சட்டை கூட எங்கள் அப்பா எடுத்து கொடுக்குற சட்டையை போட்டேன்னு வளர்ந்துருந்தா அந்த வளர்ப்பில்
நிறைய விஷயங்கள் அது அடிமையாக இல்லை, விருப்பம், மரியாதை, அப்பா மேல இருந்த மரியாதை, நல்லதுதானே சொல்லுவாருங்கிற அந்த நம்பிக்கை. ஒரு கட்டத்தில் எனக்கு விருப்பம் என்று நான் தானாக முடிவெடுத்ததை நான் சரியாக செய்திருக்கிறேன் என்று என்னால் உறுதிப்படுத்த முடியவில்லை என்கிற ஒரு இயலாமை. அதை எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியல. ஒரு தாய் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கும் பொழுது எவ்வளவு கனவுகளோடும் எவ்வளவு ஏக்கங்களோடும் எவ்வளோ பெரிய ஒரு வலியோடு ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறாள். அது மீண்டும் பிறப்பதற்கு சமம். ஒரு குழந்தையை ஒரு தாய் பெற்றெடுக்கும் போது மீண்டும் பிறப்பதற்கு சமம். அந்த பிறக்கும் போது என் குழந்தை என்னெல்லாம் ஆவான், அவன் என்னெல்லாம் எதிர்கொள்வான் என்கிற ஒரு கற்பனையில் வாழ்ந்த ஒரு தாயை நான் வாழ்க்கையை முடித்துக் கொள்ளுகின்ற ஒரு சூழ்நிலையை நானே எதிர் முன்னாடி காட்டுகிறேன் அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்வு என்னை ரொம்ப மனசில் ஆழ்த்தி, எங்கள் அம்மா அந்த நேரத்தில் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்தாங்க. எங்கள் அம்மா ரொம்ப நிதானமாக ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று சொன்னாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட் என் வாழ்க்கையில் சிந்திப்பதற்கு காரணமாக இருந்தது. வாழ்க்கை என்பது நாம் எதிர்கொள்ளுகின்ற சூழ்நிலையில் நான் சிந்திப்பதற்குண்டான அத்தனை விஷயங்களும் நாம் சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளிலிடமிருந்து தான் வருகிறது என்பது ரொம்ப முக்கியம். நாம மகிழ்ச்சியை குடும்ப உறவுகளை தாண்டி எல்லா இடத்திலையும் தேடுறோம். ஆனால் நாம் மகிழ்ச்சியாக இருப்பதற்கும் வளர்வதற்கும் உண்டான அடிப்படை சிந்தனை நம்மை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளில் இருந்துதான் வருகிறது என்கிற உண்மையை நாம் மறுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. உங்க அப்பா கிட்ட இருந்து ஒரு வார்த்தை வந்திருக்கலாம், அம்மா கிட்ட இருந்து ஒரு வார்த்தை வந்திருக்கலாம், அண்ணன் கிட்ட இருந்து ஒரு வார்த்தை வந்திருக்கலாம், அத்தை கிட்ட இருந்து வார்த்தை வந்திருக்கலாம். இத்தனை உறவுகளும் என்னை செதுக்குவதற்காக இந்த இயற்கை ஏற்படுத்தியது என்பதை எப்பொழுது ஒருவன் உணர்கிறானோ அவன் வாழ்க்கையை செதுக்கிக் கொண்டே இருப்பான். இல்ல இந்த உறவெல்லாம் என்னை பத்தி கேவலமா பேசுது, இந்த உறவெல்லாம் என்னை கஷ்டப்படுத்துதுன்னு நம்ம நினைச்சோம்னா நாம் நம்மை செருக்கிக் கொள்ளுவதற்குண்டான தயார்படுத்துகிறோம் என்பதை நம்ம மறந்துவிடக்கூடாது. அந்த கணத்தில் எங்கள் அம்மாவுடைய வார்த்தையும், அந்த சமயத்தில் நான் டாக்டர் ப்ரூஸ் ஹெச் லிப்டன், முடிஞ்சால் நீங்கள் போய் கூகுள் பண்ணி பாருங்கள், ஒரு 2 மணி நேர வீடியோங்க, வாழ்க்கையே மாற்றிருச்சுங்க. என் வாழ்க்கையை அப்படியே மாற்றிடுச்சு. கடன் இருக்கும் பொழுது அந்த வண்டியில் 2 வீலரில் போய் ஒரு 50 ரூபா பாக்கெட்டில் வச்சுட்டு போகும்போது பெட்ரோல் தீர்ந்துடும். அந்த பெட்ரோல் பங்க் வரைக்கும் 2 வீலரை தள்ளிட்டு போகணும். தள்ளிட்டு போய் 30 ரூபாய்க்கு பெட்ரோல் அடித்து 20 ரூபாய்க்கு சாப்பாட்டுக்கு வச்சுட்டு இருந்த ஒருத்தன் அன்னைக்கு சூழ்நிலையில், இன்னைக்கு வாழ்க்கையை அன்னைக்கு முடித்து கொள்ளலாம் என்று நினைத்தவன், 1 கோடி கடனோடு நின்றவன், வாழ முடியுமா என்கிற சந்தேகத்தில் வாழ்ந்தவன், போகாத கோயில் இல்லை, கும்பிடாத சாமி இல்லை, பார்க்காத தெய்வம் இல்லை, இத்தனை விஷயங்களும் கடந்து அன்னைக்கு வாழ்க்கையில் எதுவுமே இல்லை என்று இருந்த ஒருவன், வாழ்க்கையில வெறும் வறுமையை மட்டுமே சுமந்து கொண்டிருந்த ஒருவன், இன்னைக்கு மாதம் 15 லட்சத்திற்கு மேல சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கிறேன், 500 பேருக்கு அன்னதானம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன், 25 குழந்தைகளுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டிட்டு இருக்கிறோம், 4 பேர்த்துக்கு மேல காலேஜ் ஃபீஸ் கட்டிட்டு இருக்கிறோம். இந்த மாற்றம் எனக்குள் ஏற்பட்டது என் குடும்ப உறவுகளை நான் முழுவதுமாக உணர ஆரம்பித்தது என்று சொன்னால் அது மிகையல்ல, அதுதான் உண்மை. இத்தனை மாற்றங்களும் என் வாழ்க்கை வளமாக மாறியதும், என் வாழ்க்கையில் நான் எதிர்கொள்ளக்கூடிய அனைத்து வகையான சந்தர்ப்பங்களை சந்திப்பவர்கள் எல்லாம் சாதிக்கவில்லை, சந்தர்ப்பங்களை சாத்தியமாக்கிக் கொள்பவர்கள் தான் சாதிக்கிறார்கள். சந்தர்ப்பத்தை சந்திக்கலாம், நீங்க வளரலாம், பிறக்கலாம், கல்யாணமாகலாம், குழந்தை பெற்றுக்கலாம், இதெல்லாம் வெறும் சந்தர்ப்பம். சந்தர்ப்பத்தை ஏனோ பிறந்தோம், ஏனோ வளர்ந்தோம், ஏனோ திருமணம் செய்தோம், ஏனோ குழந்தை பெற்றோம் என்பவரெல்லாம் சாதிப்பதில்லை. சந்தர்ப்பத்தை சாத்தியமாக மாற்றியவர்கள் தான் சாதிக்கிறார்கள். எனக்கு ஏற்பட்ட வாழ்க்கை எனக்கு சாத்தியம், என் திருமணம் எனக்கு சாத்தியம், என் வாழ்க்கை துணை எனக்கு சாத்தியம், எனக்கு ஏற்படுகின்ற சிக்கல் சாத்தியம் என்கிற மனநிலையில் சிந்திப்பவர் சாதிக்கிறார். அப்ப சாத்தியம் என்கிற மனநிலை எண்ணத்தில் இருந்துதான் பிறக்கிறது. அந்த எண்ணத்திற்கு பெயர் ஜெனட்டிக் மெமரி என்று பெயர். அப்ப என் வாழ்க்கையை மாற்றியதற்கு காரணம் யாரோ ஒருவர் அல்ல, என் மனதில் தோன்றிய எண்ணங்களை நான் எவ்வாறு கவனித்து அந்த எண்ணங்களிலிருந்து நான் விடுதலை பெறுவது எப்படி, அந்த எண்ணங்களை கவனித்து நான் செயல்படுவது எப்படிங்கிற சுய தெளிவு மட்டும்தான் என்னை காப்பாற்றியது. நம்மளுடைய சுய புத்தியையும் நம்மளுடைய சுதந்திரத்தையும் இன்னொருவரிடம் அடமானம் வைத்து விட்டால் நம் வாழ்க்கையில் என்னைக்குமே ஜெயிக்க முடியாது.
அப்ப நம்மளுடைய சுய புத்தியையும் நம்மளுடைய சுதந்திரத்தையும் நமக்கு உணர வைப்பவர்கள் யார் என்றால் அது உறவுகள் தான் தவிர வேற யாரும் இல்லை. உங்களுக்கு ஒன்னும் தெரியாதுங்க, ஒரு மண்ணும் தெரியாதுங்கன்னு மனைவி சொல்லும். என்னை அற்புதமாக ஊக்கப்படுத்தக்கூடிய ஒரு ஜீவன் என்னுடனே இருக்கிறதே என்பதை சாத்தியமாக்கிக் கொள்பவர்கள் சாதிக்கிறார்கள். புரிஞ்சா கைத்தட்டணும். உங்களுக்கு கல்யாணம் ஆகலையா? என்ன எந்நேரம் பார்த்தாலும் சந்தேகப்பட்டு என் கணவர் பேசிக்கிட்டே இருக்கிறாருன்னு சொல்றவங்க எல்லாம் சாதிக்கிறது இல்லை. அவர் சந்தேகப்படுற அளவுக்கு அவருக்கு இன்னும் நான் தெளிவு கொடுக்கவில்லை என்பதை புரிந்து கொள்பவர்கள் சாத்தியமாக்குகிறார்கள், அவர்கள் சாதிக்கிறார்கள். உங்களுக்கு புரிஞ்சா கைத்தட்டணும். அப்ப வாழ்க்கை துணையிடம் நாம் வெறுப்பை சம்பாதிப்பதில்லை, வாழ்க்கை துணையிடம் நான் வெறுப்பை ஏற்படுத்துவதில்லை. வாழ்க்கை துணை என்னை புரிந்து கொள்வதற்குண்டான சூழ்நிலையை நான் இன்னும் முழுமையாக ஏற்படுத்தவில்லை என்கிற தெளிவை என் மனைவியோ என் கணவனோ கொடுக்கிறார். ஹலோ. ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம்? என்னை புரிஞ்சுக்கல, எனக்கு ஏத்த மாதிரி சிந்திக்கல, உடனே ஆழமாத்து, டிவோர்ஸ் பண்ணு கல்யாணம் பண்ணு, டிவோர்ஸ் பண்ணு கல்யாணம் பண்ணு. நல்லா புரிஞ்சுக்கங்க, வாழ்க்கை துணையை மாற்ற நினைத்தால் வாழ்க்கை துணை மாறலாம், வாழ்க்கையில் வருகின்ற சிக்கல்கள் மாறாது. இந்த கடன்காரன் தொல்லை பண்ணா இன்னொருத்தங்கிட்ட கடன் வாங்கி இந்த கடன் அடைச்சிருது, இந்த கடன்காரன் தொல்லை பண்ணா இன்னொருத்தங்கிட்ட கடன் வாங்கி இந்த கடன் அடைச்சிரு. கடன்காரர்கள் மாறலாம், கடன் மாறாது. அப்போ இதுவரை நீங்கள் கேட்ட அனைத்தும் நாம் வாழ்வில் எதிர்கொள்ளுகின்ற சந்தர்ப்பங்களை சாத்தியமாக்கிக் கொள்வதற்கு அடிப்படை காரணம் உறவுகளை உணர்வு பூர்வமாக பார்ப்பதில் இருக்கிறது என்கிற தெளிவோடு உங்களை நான் ஒரு இடைவேளைக்கு அனுப்புறேன். ரொம்ப அற்புதங்கண்ணா. உங்க பேர் சொல்லுங்கண்ணா. ராஜகோபால். அம்மாண்ணா யாருக்கு தான் பிடிக்காது? நான் எப்பவுமே எந்த சபையிலுமே எங்க அம்மா பேசின ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் வேணும்னே ஒரு பாஸ் கொடுப்பேன். அதை யாராவது கேட்கணும், அதை நான் சொல்லணும், எங்கள் அம்மாவுக்கு நான் ஒரு கைத்தட்டல் வாங்கி கொடுக்கணும். அப்படி அதற்கு வாய்ப்பு கொடுத்த திரு ராஜகோபால் அண்ணன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. எங்கள் அம்மா ஒரு வார்த்தை சொன்னாங்க, யாரோ ஒருத்தர் சொன்னா உன்னால ஜெயிக்க முடியாது, யாரோ ஒருத்தர் சொன்னா உன்னால சம்பாதிக்க முடியாது, யாரோ ஒருத்தர் சொன்னா உன்னால கடன் அடைக்க முடியாதுன்னு சொல்லி நம்பி நீ இப்படி வாழ்க்கையை முடிக்க வந்துட்டியே, நீ போய் உழைச்சியா, நீ போய் சம்பாதிக்க முயற்சி பண்ணியா, நீ போய் 4 காசு சம்பாதிக்கிறதுக்குண்டான ஓடுதல் வேலையை செஞ்சியா? செஞ்சு பாரு, முயற்சி பண்ணி பாரு, முடியல நான் வந்து சொல்லு, நானே வழி அனுப்பி வைக்கிறேன்னு சொன்னாங்க. இன்னைக்கு வரைக்கும் நான் அந்த பக்கம் போல. அது மட்டும் இல்லைங்க, ஹோப் ஃபார் லைஃப்னு ஒரு அமைப்பை ஏற்படுத்தி இதுவரை 600க்கும் மேற்பட்ட தற்கொலைகளை தடுத்திருக்கிறோம். அது மட்டுமல்ல, நம்மளுடைய தமிழ்நாடு கவர்னர் திரு ஐயா ரவி அவர்களுடைய பரிந்துரையில் ரெட் கிராஸ் அமைப்பினுடைய அமைப்போடு சேர்ந்து ஞான சஞ்சீவன குருகுலமும் ரெட் கிராஸினுடைய அமைப்பும் சேர்ந்து தமிழ்நாட்டில் உள்ள 4500க்கும் மேற்பட்ட கல்வி நிறுவனங்களில் இருக்கக்கூடிய மாணவர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள் அனைவருக்கும் இந்த தற்கொலை தடுப்பு மனநிலையை தடுப்பதற்குண்டான ஆத்தரைஸ்டு ட்ரெயினராக என்னை தேர்ந்தெடுத்திருக்காங்க. வாழ்க்கையை மரணத்தினுடைய விளிம்புக்கு சென்றவன் பல பேரை மரணத்தினுடைய விளிம்பிலிருந்து மீட்டுவதற்குண்டான எல்லா முயற்சியும் செய்து கொள்வதற்குண்டான இயற்கை தேர்ந்தெடுத்து விட்டது என்றால் நாம் நம் கடன் பணி செய்து கிடப்பதே. அப்போ இந்த இடைவேளைக்கு அப்புறம் நீங்க வந்தா இத்தனை தெளிவையும் ஒரு மனிதன் தனக்குள் ஏற்படுகின்ற சந்தர்ப்பங்களை சாத்தியமாக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை சந்தர்ப்பங்களை சாத்தியமாக்கிக் கொள்ளக்கூடிய சாமர்த்தியங்களை உங்களோடு இருக்கின்ற உறவுகளை உணர்வதன் மூலமாக சாத்தியம் என்கிற விஷயத்தை நான் உங்களோடு பேச இருக்கிறேன். ஆவலாக மீண்டும் சந்திப்போம். விரைவாக தேநீரை எடுத்துக்கொண்டு விரைவாக மீண்டும் நீங்கள் அசம்பிள் ஆகலாம். ஷல் வி கோ ஃபார் அ பிரேக்? போலாங்களா? நீங்கள் விரைவாக வருவதற்கு நிறைய இடங்கள்ல தேநீர் எடுத்து வச்சிருக்கிறோம். நான் எப்பவுமே சொல்லணும், சின்ன அரங்கமாக இருக்கும்போதும் நிறைந்திருந்தது, பெரிய அரங்கமாக இருக்கும்போதும் நிறைந்திருக்கிறது. நல்ல மனமும் நல்ல எண்ணமும் கொண்ட செயல் செய்யும் பொழுது அரங்கமும் நிறைந்திருக்கும், எண்ணமும் நிறைந்திருக்கும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. உங்களை தேநீர் இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்தித்து
உணர்வுபூர்வமாக உறவுகளிடமிருந்து நாம் உணரும் போது நம் ஒட்டுமொத்த வாழ்க்கையும் பிரகாசிக்கும் என்பதை குறித்து நான் உங்களோடு பேச இருக்கிறேன்.